Good morning students. നമ്മൾ ഏകദേശം ഒരു 5 അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റ് നോക്കിക്കഴിഞ്ഞു. സോ അപ്പോൾ ഈ അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റൊക്കെ ഇൻക്ലൂഡഡായി വരുന്നത് പോലെ നമുക്കൊരു പ്രോബ്ലം നോക്കാം. പേജ് നമ്പർ 108, അതായത് 108 പ്രോബ്ലം നമ്പർ 6. From the following trial balance, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on that date. Capital, drawings, wages, salaries, carriage on purchases, fuel and power, purchases, sales, opening stock, rent and rates, loose tools, plant and machinery, sundry debtors, sundry creditors, cash in hand, commission, general expenses, bank loan, ഇൻട്രസ്റ്റ് ഓൺ ക്യാപിറ്റൽ. ഇത്രയാണ് നമുക്ക് ട്രയൽ ബാലൻസിൽ കൊടുത്തിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഇതിൽ ക്യാപിറ്റൽ നമുക്ക് ഓൾറെഡി അറിയാം, ബാലൻസ് ഷീറ്റിൽ ലയബിലിറ്റി സൈഡ് നമ്മൾ എഴുതും. ഡ്രോയിങ്സ് ബാലൻസ് ഷീറ്റിൽ ലയബിലിറ്റി സൈഡിൽ ക്യാപിറ്റലിൽ നിന്നും മൈനസ് ചെയ്ത് കാണിക്കും. അതേമാതിരി വേജസ് വരുമ്പോൾ ട്രേഡിംഗ് അക്കൗണ്ടോടെ ഡെബിറ്റ് സൈഡിൽ, സാലറീസ് പ്രോഫിറ്റ് ആൻഡ് ലോസ് അക്കൗണ്ടോടെ ഡെബിറ്റ് സൈഡിൽ, ക്യാരേജ് ഓൺ പർച്ചേസ് ആണതിനാൽ ട്രേഡിംഗ് അക്കൗണ്ടോടെ ഡെബിറ്റ് സൈഡിൽ, ഫ്യൂൽ ആൻഡ് പവർ ട്രേഡിംഗ് അക്കൗണ്ടോടെ ഡെബിറ്റ് സൈഡ്, പർച്ചേസ് ട്രേഡിംഗ് അക്കൗണ്ടോടെ ഡെബിറ്റ് സൈഡിൽ, സെയിൽസ് ട്രേഡിംഗ് അക്കൗണ്ടോടെ ക്രെഡിറ്റ് സൈഡിൽ, ഓപ്പണിംഗ് സ്റ്റോക്ക് ട്രേഡിംഗ് അക്കൗണ്ടോടെ ഡെബിറ്റ് സൈഡിൽ എഴുതുമോ, റെൻറ്റ് ആൻഡ് റേറ്റ്സ് പ്രോഫിറ്റ് ആൻഡ് ലോസ് അക്കൗണ്ടോടെ ക്രെഡിറ്റ് സൈഡിൽ എഴുതുമോ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில். லூஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் இந்த மெஷினரிஸ் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, பேனரு அந்த மாதிரி உள்ள டூல்ஸ், தட் இஸ் லூஸ் டூல்ஸ். அது வந்துட்டு நம்ம ஒரு நம்ம ஒரு அசட்டாக கணக்காக்குறோம். ஸோ அப்போ லூஸ் டூல்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எழுதுவோம். பிளான்ட் அண்ட் மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில், சன்ட்ரி டெப்டர்ஸு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸு பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில், கேஷ் இன் ஹேண்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில், கமிஷன் இங்கே வந்துட்டு நமக்கு அமௌண்ட்டு கிரெடிட்டில் கொடுத்துருக்கிறதுனால அது கமிஷன் ரிசீவ்டாയിട്ട് கணக்காக்கணும். இப்போ மொட்டையாக கமிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வி ஆர் அஸ்யூம்டு இட்ஸ் அது வந்துட்டு அதனுடைய அமௌண்ட் எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். டெபிட்லேயே இருந்தால் கமிஷன் பெய்டு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே வந்துட்டு கிரெடிட்டில் கொடுத்துருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறனால கமிஷன் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எழுதியிருக்கோம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில், பேங்க் லோனு பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில். ஓகே, இனி நம்ம பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி மனசில் வைக்க வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஓரோ ஐட்டம்ஸும் ரெண்டு இடத்துல வரணும். ஓகே, அதுதான் நம்ம வந்துட்டு மெயினாக பார்க்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம பார்த்தோன்னா ஓரோ இதுவும் ரெண்டு இடத்துல வரணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கு ஸ்டாக் இஸ் வேல்யூடு அட் 26,000. ஸோ அது எங்கெங்கே எழுதுன்னு பார்த்தா ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது 4,000. வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது கொடுபட வேண்டிய வேஜஸ். அப்போது ஒன்று நம்ம ஒரு எஃபெக்ட் எங்கே கொடுப்போம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வேஜஸ் கூட இந்த 400 ரூபாய் கூட்டி எழுதணும். இன்னொன்று வந்து நமக்கு கொடுபட வேண்டியவை பட் நம்ம கொடுக்கல அப்படின்றதுனால பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் எழுதுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ், அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்காம வச்சுருக்கோம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு ஆல்ரெடி நமக்கு இங்கே மேலே வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆல்ரெடி 600 இருக்குது. அது கூட இந்த 300 ரூபாயும் கூட்டி எழுதணும். இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் அது லயபிலிட்டி சைடில் எழுதுவோம். அடுத்தது கமிஷன் அக்ரூடு பட் நாட்டு ரிசீவ்டு, அதாவது நமக்கு கிடைக்கணும் பட் இன்னும் கிடைக்கல. ஆல்ரெடி இங்கே கமிஷன் ரிசீவ்டு 1000 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த 1000 ரூபாய் அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு எஃபெக்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போய்ட்டு கமிஷன் ரிசீவ்டு கூட கூட்டி எழுதணும். இன்னொன்று வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, அதாவது நமக்கு கிடைக்கணும் இனியும் கிடைக்கல, டெப்டர்ஸ் மாதிரி, அதனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எழுதுவோம். டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி ₹5
by 10%. പ്ലാന്റേഷൻ മെഷീനറിയിലെ 10% ഡിപ്രീസിയേഷൻ. അപ്പോൾ ഡിപ്രീസിയേഷൻ ഇസ് എ ഇൻഡയറക്റ്റ് எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு இஃபெக்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்கே வந்துட்டு 10% கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே பிளான்ட் அண்ட் மிஷினரி 15,000 இருக்குது. 15,000 10% அப்படிங்கிறது வந்துட்டு 1,500. ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போயிட்டு டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,500ன்னு எழுதுவோம். பேலன்ஸ் ஷீட் வரும்போது இனி ஒரு எஃபெக்ட், பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம அசட் சைடு எழுதுவோம். அதிலிருந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி 15,000 மைனஸ் டிப்ரிசியேஷன் 1,500, பவுடர் குளத்தில் 13,500 எழுதுவோம். ஓகே, இது நான் வந்துட்டு ப்ராப்ளம் செஞ்சு போட்டிருக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் எழுதிட்டோம், பர்ச்சேஸ் எழுதிட்டோம். வேஜஸ் பார்த்துக்கோங்க. வேஜஸ் 2,000 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 400, டோட்டல் 2,400. ஓகே, கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் 1,300, ஃபியூல் அண்ட் பவர் 700, சேல்ஸ் 90,000, க்ளோசிங் ஸ்டாக் 2,000. க்ளோசிங் ஸ்டாக் 2 இடத்துல எழுதணும், ஒரு இடத்துல இங்கே எழுதியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் 26,000 ப்ளஸ் 90,000 அப்படிங்கும்போது நமக்கு 11,000 1,16,000 கிடைக்கும். அதுலேருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற க்ரோஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 36,600. 36,600 இஸ் ஏ க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, இனி அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிடைச்ச க்ரோஸ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சேலரிஸு, ரெண்ட்டு, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், அதில் இது இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வரும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 600 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 300, டோட்டல் 600. டிப்ரிசியேஷன் 1,500, டிப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. அதே மாதிரி இங்கே கமிஷன் ரிசீவ்டு 1,000, அக்ரூடு கமிஷன் 500, ரெண்டையும் கூட்டும்போது 1,500. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் ப்ராஃபிட்டு 24,800 ருபீஸ் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் எத்தனை ரூபா இருக்குது, 25,000 ப்ளஸ் அது கூட நெட் ப்ராஃபிட்டு 24,800 கூட்டுவோம். கூட்டும்போது 49,800 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு கணக்கில் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து ட்ராயிங்ஸ் மைனஸ் பண்ணோம், 3,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பாக்கி அமௌண்ட் அவுட்டர் கோலத்தில் போடுவோம், 46,800. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸு, பேங்க் லோனு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், பேங்க் லோன் வரைக்கும் நமக்கு இது பண்ணிட்டோம். அதே மாதிரி லூஸ் டூல்ஸு, பிளான்டேஷன் மிஷினரி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் மிஷினரி 15,000 மைனஸ் டிப்ரிசியேஷன் 1,500, மைனஸ் பண்ணும்போது 13,500 அவுட்டர் கோலத்தில் போடுவோம். தென் சன்ட்ரி டெப்டர்ஸும் அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்டு, க்ளோசிங் ஸ்டாக்கு. இதுக்கு இனி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெண்டு எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதில் உள்ளது தான் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸும், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு 300, அக்ரூடு கமிஷன் 500, எல்லாம் கூட കൂട്ടുമ്പോൾ 66,500 നമുക്ക് ഈക്വൽ ആകും. ഓക്കെ, അപ്പോൾ ഈ രീതിയിലാണ് അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റ് ചെയ്യേണ്ടത്. ഇനിയുള്ള അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റ് ഞാൻ നോട്ട്സ് തരാം. ഈ ആഴ്ചയിൽ തന്നെ ഞാൻ നോട്ട്സ് സമയം കിട്ടുമ്പോൾ നിങ്ങൾക്ക് നോട്ട്സ് ഇട്ടേക്കാം. അടുത്ത ആഴ്ച മുതൽ നിങ്ങൾക്ക് ക്ലാസ് തുടങ്ങുമെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് 1-2 പ്രോബ്ലംസ് ഇത് ഈ ചാപ്റ്റർ പെട്ടെന്ന് തീർത്തിട്ട് വേണം നമുക്ക് ഇനി അടുത്ത് ഇത് തീർത്തിട്ട് വേണം ഇൻറ്റേർണൽ എക്സാം വെക്കാനായിട്ട്. അടുത്ത ആഴ്ച നടക്കുന്ന ഇൻറ്റേർണൽ എക്സാമിന്. സോ അപ്പോൾ മാക്സിമം കോപ്പറേറ്റ് ചെയ്യുക. ഈ പ്രോബ്ലം നോക്കിയിട്ട് എന്തെങ്കിലും ഡൗട്ട്സ് ഉണ്ടെങ്കിൽ എൻ്റെ പേഴ്സണൽ, ഇനി ഗൂഗിൾ മീറ്റ് വിളിക്കാൻ പറ്റും തോന്നുന്നില്ല, എന്തെങ്കിലും ഡൗട്ട്സ് ഉണ്ടെങ്കിൽ എൻ്റെ പേഴ്സണൽ നമ്പറിലേക്ക് വിളിക്കുകയോ വാട്സപ്പ് ചെയ്യുകയോ ചെയ്യുക. ഓക്കെ, താങ്ക് യു.